Taste the Daily. சென்னை அடுத்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பேருந்துக்காக காத்திருந்த வடமாநில இளம்பெண்ணை 3 பேர் கொண்ட கும்பல் ஆட்டோவில் கடத்திச் சென்று பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் தமிழகத்திற்கு பெரும் தலைகுனிவையும் ஏற்படுத்தியுள்ளது. மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் திங்கட்கிழமை சேலத்திலிருந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு இரவு 11 மணியளவில் வந்து இறங்கியுள்ளார். அங்கிருந்து மாதவரத்தில் உள்ள தனது உறவினர் வீட்டிற்கு செல்வதற்காக நீண்ட நேரம் காத்திருந்தும் பேருந்து வராததால் அங்கு வந்து ஆட்டோவில் ஏறியுள்ளார். சிறிது நேரத்தில் அந்த ஆட்டோ ஓட்டுநர் மேலும் 2 நபர்களை தொலைபேசியில் அழைத்து அதே ஆட்டோவில் வைத்து 3 பேரும் அந்த இளம்பெண்ணுக்கு பாலியல் ரீதியாக துன்புறுத்தலை கொடுத்துள்ளனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த அந்த பெண் கூச்சலிட்டதை அடுத்து பொதுமக்கள் கண்டு போலீசுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து இளம்பெண்ணை கோயம்பேடு மாதா கோவில் தெருவில் இறக்கிவிட்டு மூவரும் தப்பிச் சென்ற நிலையில் சம்பவம் தொடர்பான சிசிடிவி பதிவுகள் கிடைத்தும் அவர்களை பிடிக்க முடியாமல் காவல்துறை திணறி வருகிறது. விடியா திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் நாள்தோறும் குற்றம் சாட்டி வரும் நிலையில் அதை கண்டுகொள்ளாமல் செவிடன் காதில் ஊதிய சங்கு போல திராவிட மாடல் அரசு வேடிக்கை பார்த்து வருவது தமிழ்நாட்டு பெண்கள் மத்தியிலும் தமிழ்நாட்டை நம்பி வரும் வட மாநிலத்தவர் மத்தியிலும் அரசின் மீதான நம்பிக்கையை இழக்க செய்திருக்கிறது.